ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் தெரிஞ்சுக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்கள் மே மாதத்தில் அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் அவர்கள் சந்திக்க இருக்கக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கில மாதத்தில் 5வது மாதமாக வரக்கூடியது தான் மே மாதம். அதாவது தமிழ் மாதமான சித்திரை மற்றும் வைகாசி ஆகிய நாட்களை உள்ளடக்கிய இந்த மே மாதத்தில் கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு மேஷத்தில் இருந்து ரிஷபராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. இதனைத் தொடர்ந்து புதன், சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகங்களும் வந்து மே மாதத்தில் பயிற்சியாக போகுதுங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக அமைப்புகளாக தாங்க இருக்கும். காரணம், ஒவ்வொரு கிரகத்திற்கும் என தனித்துவமான குணாதிசயங்களானது காணப்படுறதுனால தான் ஒவ்வொரு கிரகமும் பயிற்சியாகுவதை பொறுத்து பலன்களானது நமக்கு ஏற்படுது. அந்த வகையில் இது போன்ற கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக மே மாதத்தில் தனுசு ராசி நேயர்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் தனுசு ராசியானது காணப்படுதோ அவங்களாம் தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 10வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அதனுடைய வலுவை இழந்து ராசியான மீன ராசியில் 4வது வீட்டில் வந்து அமர போகிறாங்க. அதுவும் ராகு, செவ்வாய் போன்ற கிரகங்களும் அதனோடு சேர்ந்து வந்து அமைய போகுதுங்க. இதனால் உங்களுக்கு பணியிடத்தில் ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலும் நீங்கள் ஒருவரோட வாக்குவாதங்கள் செய்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது வாய் தகராறு காரணமாக பணியிட சூழல் கூட உங்களுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். இதனால் உத்தியோகத்தில் கூட நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும். வியாபாரத்தை செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் குடும்ப உறுப்பினர்களுடைய குறுக்கீடு உங்களுடைய தொழிலில் வந்து அதிகமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வணிக கூட்டாளர்களோட எந்த விதமான சண்டைகளையும் வந்து போடாமல் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. குறிப்பாக விவாதத்தை வந்து நீங்கள் தவிருங்க. மேலும் 5வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய உச்ச ராசியான சூரிய பகவான் வந்து காணப்படுவார். அவரோட சுக்கிர பகவானும் இந்த டைம் வந்து இருக்க போகிறாங்க. இதனால் கல்வியில் நல்ல சாதனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அற்புதமான காலகட்டமாகவே காணப்படும். எதை படித்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியுங்க. கல்வியில் உங்களுடைய பிடி வலுவடையும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் உங்களுடைய கவனங்கள் அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். உங்களுடைய அறிவாற்றல் பெருகக்கூடிய போக்கில் தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் நீங்கள் ராகுவும் செவ்வாயும் 4வது வீட்டில் அங்காரக தோஷத்தை வந்து உருவாக்க போகிறாங்க. இதனால் புதன் அங்கே வந்து அமர போகிறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பரஸ்பரத்தில் ஒரு இணக்கமின்மை ஏற்படும். இதனால் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி இல்லாமல் கூட போகலாங்க. உங்களுடைய தாயாருடைய உடல்நல குறைவால் கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அதனால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுமான வரைக்கும் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. திருமண வாழ்க்கையை வாழக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கை துணையோட பல முடிவுகளை வந்து நீங்கள் எடுப்பீங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்களுடைய அமைதி வந்து காரணமாக வச்சு உங்களுடைய உறவுகளில் ஒரு சில பிரச்சனைகளானது ஏற்படும். ஆனாலுமே கூட எந்த சூழ்நிலையிலும் இதை எல்லாத்தையும் நீங்கள் அனுமதிக்காதீங்க. மேலும் சரியான நேரத்தில் சூழ்நிலைகளை வந்து கையாள்வதிலையும் நீங்கள் கவனம் வந்து செலுத்தணுங்க. இதனால் எல்லாமே சாதகமாக முடிவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நல பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். எனவே அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்துக்கோங்க. அதாவது தனுசு ராசியை உடையவர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மீதும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மீதும் முடிந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கோங்க. மேலும் 4வது வீட்டில் அமர்ந்து செவ்வாய் பகவான் 11வது வீட்டையும், சூரியன் மற்றும் சுக்கிர பகவான் 5வது வீட்டில் இருந்து 11வது வீட்டையும் வந்து பார்க்க போகிறாங்க. இதனால் நிதி நிலை கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு மேம்பாடு அடையும். நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்புகள் காணப்படுங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பணங்களானது வந்து சேரும். ஆனால் 4வது வீட்டில் ராகு செவ்வாயினுடைய அங்காரக தோஷமானது ஏற்படுறதுனால சொத்துக்கள் வாங்குவதை மட்டும் இந்த டைமில் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6வது வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே வந்து நீடிக்க போகிறாங்க. இதனால் உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் பலவீனமாக இருக்குங்க. மே மாதம் 3ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருப்பார். இந்த நேரம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் மேலும் வந்து பலவீனப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடிய ராசிக்காரங்கன்னா அவங்க தனுசு ராசிக்காரங்களாக தாங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் வரவை போலவே செலவும் இருக்குங்க. வெளியூர் பயணங்களால் அலைச்சலும் எதிர்பாராத பொருள் இழப்புகள் கூட ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. திடீரென ஏதாவது ஒரு கவலையானது உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கி போகும். மேலும் ஏற்படக்கூடிய எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும்.
தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கூட்டி தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு முன்னேற்றம் வந்து பார்க்க முடியுங்க. வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் எல்லாம் வீண் முயற்சியாகவே இருந்தாலுமே கூட பிறகு உங்களுக்கு அதற்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் தைரியமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் வேலை சுமையானது இருக்கும். அதனால் என்னாலுமே கூட அந்த வேலைகளை எல்லாத்தையும் எப்படியாவது செஞ்சு முடிச்சிங்க நல்ல பேரும் வாங்கிக்குவீங்க. குடும்பத்தில் நல்ல காரியங்களானது நடக்குங்க. நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய கவலைகள் மட்டும் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அதை பற்றிய கவலைகள் கூட நீங்கி போகும். குழந்தைகளும் மகிழ்ச்சியாகவே காணப்படுவாங்க. வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்காம இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் ஆதரவு கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் வீணாக அலைச்சலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படுங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் நீங்கள் எந்த விதமான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னாலுமே அதில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலுமே இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நிதானமாக உங்களுடைய நாட்களை வந்து கடந்து வாங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலுமே கூட அலைச்சலும் காணப்படுங்க. ஆனால் கடந்த காலத்தை காட்டிலும் கூடுதலான வருவாயை வந்து இந்த டைமில் நீங்கள் பெற முடியும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் தொடங்குவதற்கு முன்னாடி ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களுடைய ஆலோசனைகளை வந்து கேட்டுக்கோங்க. உங்களால் அதை செய்ய முடியுமா, உங்களுக்கு அதுக்கான எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதிலெல்லாம் சைன் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அரசியலில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் அனைத்துமே உருவாகுங்க. அதுபோல் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுக்கு தகுந்தவாறு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்கலாம். எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் நல்ல நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கத்தை விட கூடுதலான நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது உங்களுக்கு நல்லது. அதே நேரம் விளையாட்டுகளில் நீங்கள் கவனம் செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மூலம் நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி இனிதே நடைபெறும். அதனால் கவலைப்பட வேண்டாம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக வீடு வாங்கணும், மனை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உண்டான காலகட்டமாக இந்த மே மாதம் காணப்படுது. இதையெல்லாம் செய்வதற்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து கவனமாக செய்வது நல்லதுங்க. நல்ல மதிப்பு மரியாதை கூடிய செல்வாக்கானது இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன முயற்சிகளுக்கு தடைகளானது ஏற்படலாம். கவலைப்பட வேண்டாம். பூராடம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் உங்களை பற்றி உங்களுடைய குடும்பத்தார் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மாதம். ரொம்ப அனுசரணையாகவும் நடந்துப்பாங்க. உங்களுடைய தடைகளை எல்லாம் முறியடித்து காரிய வெற்றியை வந்து பார்க்க முடியுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம் போன்றவை எல்லாமே அதிகரித்து காணப்படும். திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். நல்ல வரனாக உங்களுக்கு அமைந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய அனுகூலமானது உங்களுக்கு ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மாதம் உடல் நலனில் பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க. சளி மற்றும் மார்பு தொல்லைகளானது ஒரு சிலருக்கு வரலாம். அதனால் கவனமாக இருங்க. கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய மேலதிகாரிகள் ஆகியவற்றெல்லாம் நல்ல பெயரானது உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதே போல் சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாகவும் இருப்பாங்க. வேலையில்லாமல் தவித்துட்ருக்கீங்க அப்படின்னா தகுந்த சம்பளத்தோட சிறந்த வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு மாதமாக இந்த மே மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. என்னதான் உங்களுக்கு நல்ல பலன்கள் அமைந்தாலுமே கூட ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகளானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவற்றையெல்லாம் தவிர்த்து வருவதற்கு எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு பரிகாரமும் இருக்குது. அந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது சனீஸ்வர சோஸ்திரங்களை எல்லாம் சொல்லிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை நீங்கள் வழிபட்டுட்டு வருவதால் உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்பமானது ஏற்படும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக 13, 14, 15ஆம் தேதி காணப்படுதுங்க. அன்றைய தினத்தில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது நல்லது. இன்னும் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கணும்னா அன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. கூடுதலாக வண்டி வாகன பயணங்களில் செல்லும் பொழுதும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிந்த அளவுக்கு சந்திராஷ்டம தினங்களில் வெகு தூர பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. என்ன நண்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள் இந்த மே மாதத்தில் அடையக்கூடிய சிறப்பான பலன்களை பற்றியும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றியும் அவை தீர்வதற்கு நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இது போன்ற சிறப்பான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.